வணக்கம். சினி சினி மினி மினி கவிதா கோபி யார் இவர் அப்படின்னு இப்போ வணங்கான் திரைப்படம் பார்த்தீங்களா? அதில் ஆக்சுவலாக ரோஷினி பிரகாஷ் நடிச்சிருந்தாங்களே, அந்த ரோஷினி பிரகாஷ்னுடைய தாயாக நடித்திருப்பவர் அவர் தான் கவிதா கோபி. அந்த திரைப்படம் பார்க்கும்போதே இந்த அம்மா ரோலில் நடிச்சிருக்கக்கூடிய யார் இவ்வளோ அருமையாக நடிச்சிருக்காங்க, கேஷுவலாக இருக்குது, இயல்பாக நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். இந்த கவிதா கோபி யார் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா? யார் அப்படின்னா அவங்க பாட்டி செல்லம் சீனிவாசன் அப்படின்றவங்க அந்த காலத்தில் 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி, தூக்குன்றது சிவாஜி நடித்த படம். இதிலெல்லாம் அவங்களுடைய பாட்டி செல்லம் சீனிவாசன் நடிச்சிருக்காங்க. அதாவது கலை குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இளம்பெண் இவர் அப்படின்றது ஒன்று. அதற்கடுத்து இவங்களுடைய அம்மா ஷீலா கோபி, அவங்க ஆக்சுவலாக நிறைய நாடகங்களில் குறிப்பிட்டு கூறுவதாக இருந்தால் ஒய்ஜி மகேந்திரனுடைய நாடகங்கள், எஸ்வி சேகருடைய நாடகங்கள், இதில் எல்லாம் நாடகங்களில் நிறைய நடிச்சிருக்காங்க. நாடகங்களில் நடித்து அந்த அனுபவங்களை பெற்று அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட, இந்த வணங்கான் திரைப்படத்திலேயே ஒரு கன்னியாஸ்திரியாக வராங்கள படத்தில், அந்த கன்னியாஸ்திரி வேடத்தில் நடித்தவர் ஷீலா கோபி. இந்த கவிதா கோபியினுடைய அம்மா ஷீலா, அவங்க தான் அதில் நடிச்சிருக்காங்க. அதாவது தாய் மகள் 2 பேருமே ஒரே படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்றத வச்சுங்களேன். இதையெல்லாம் தாண்டி பேசிக்கலி கவிதா கோபி யார் அப்படின்னா அவங்க ஆக்சுவலாக ஒரு சிங்கர், பாடகி, பின்னணி பாடகி, படங்களில் பாடக்கூடியவர், பல பாடல்களை பாடியவர். தாரை தப்பட்டை படத்தில் வதனா வதனா அப்படின்னு ஒரு பாட்டுக்குள்ள அந்த வதன வதனா பாடலை இளையராஜாவினுடைய இசையமைப்பில் பாடியவர் கவிதா கோபி. இளையராஜா மியூசிக்கில் ஒரு பாட்டு பாடுறதுனா சும்மா சாதாரண விஷயமா? ஆக்சுவலாக இளையராஜா மியூசிக்கில் அவங்க பாட்டு பாடணும் அப்படின்றக்காக இது பண்ணும்போது, இளையராஜா முன்னாடி கேபி சுந்தராம்பாளுடைய ஒரு பாடலை கேபி சுந்தராம்பாளுடைய குரல்லையே இந்த பொண்ணு பாடி காமிச்சிருக்கு கவிதா. பாடி காமிச்ச பிறகு இளையராஜா ஆக்சுவலாக கேபி சுந்தராம்பாள் வாய்ஸில் இந்த பாட்டை கேட்டு அப்படின்னு உடனே ஆக்சுவலாக பக்கத்தில் பாலாவும் வந்திருக்காரு, டைரக்டர் பாலாவும் வந்திருக்காரு. இளையராஜா பாலா 2 பேருமே சிரிச்சிருக்காங்க. கேபி சுந்தராம்பாள் வாய்ஸில் ஒரு பொண்ணு பாட்டு பாடுதே, அதே மாதிரி பொருத்தமாக, கணக்கச்சிதமாக, இவ்வளோ அருமையாக அப்படின்ற மாதிரி ஆனோடனே சிரிச்சுக்கிட்டே ரசித்து இளையராஜாவும் பாலாவும் கேட்டிருக்காங்க. அந்த இளையராஜா ரசித்ததுன்னு இருக்குல்ல, சிரித்ததுலேயே இவங்களுக்கு மனசுக்குள்ளே தோணிருச்சு, நமக்கு எப்படியும் இளையராஜா வாய்ப்பு கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அந்த திரைப்படத்தில் இளையராஜா வாய்ப்பு கொடுத்து ஒரு பாட்டு மட்டும் இல்லை, 3 பாட்டு, 3 சாங்ஸ், 3 பாட்டு இளையராஜா இசையமைப்பில் ஒரு திரைப்படத்தில் பாடுவது அப்படின்னா சும்மா சாதாரண விஷயமா? 3 பாட்டை கவிதா கோபி அந்த படத்தில் பாடியிருக்கிறார். அதில் ஒரு பாட்டுக்கு நடுவில் ஐயோ ஐத்தான் அப்படின்னு ஒரு வாய்ஸ் வரும். அந்த வாய்ஸ் கவிதாவினுடைய வாய்ஸ் தான், கவிதா கோபியினுடைய வாய்ஸ் தான் அந்த பாடலுக்கு நடுவில் இடம்பெற்று மக்களுடைய உள்ளங்களில் நீங்கள் அதை இடத்தை பிடித்தது. இப்போ என்னென்னா, வணங்கான் படத்துலேயே அவங்க பாடியிருக்காங்க. ஆக்சுவலாக வணங்கான் படத்தில் சூர்யா கதாநாயகனாக நடிச்சுன்னு இருக்குல்ல, அந்த டைமில் பாடியிருக்காங்க. பாடி ஒளிப்பதிவு கூட ஆயிடுச்சு. அது பிறகு கதாநாயகன் மாதிரி அருண் விஜய் கதாநாயகன் நடிச்சு இப்படின்னு வந்த பிறகு அந்த பாடல், இவங்க பாடின பாடல் படத்தில் இடம்பெற முடியாமல் போய்விட்டது. இளையராஜா மியூசிக் தான், இளையராஜா மியூசிக்கில் மறுபடியும் வணங்கான் படத்துலையும் பாடி திரைப்படத்தில் இடம்பெற முடியாத அளவிற்கு ஒரு சூழல் உண்டாக்கி விட்டது. இருந்தாலும் அவங்க பாட்டு பாடியிருக்காங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இளையராஜா மியூசிக்கில் 2 படத்துலையும் பாடியிருக்காங்கன்றது பெரிய விஷயம் தானே. அதுக்கு பிறகு நிறைய படங்களில் பாடியிருக்காங்க. சீமராஜா திரைப்படத்தில் பாடியிருக்காங்க, பைரவா திரைப்படத்தில் பாடியிருக்காங்க, நட்சத்திரம் நகர்கிறது படத்தில் பாடியிருக்காங்க, அரண்மனை 4 திரைப்படத்தில் பாடியிருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் எந்த அளவுக்கு மக்களுடைய வரவேற்பை பெற்ற வெற்றி படங்கள் அப்படின்றக்குல. இந்த திரைப்படங்களெல்லாம் இந்த கவிதா கோபி பாடிய பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. சபேஷ் முரளி இசையமைப்பில் சுயேச்சை எம்எல்ஏ அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் தான் கவிதா கோபி பாடிய பாடல் இடம்பெற்ற முதல் திரைப்படம். அதற்கு பிறகு தேவா இசையமைப்பில் டம்மி டப்பாஸ் அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை பாடினதும் கவிதா தான். அந்த பாட்டு எந்த அளவுக்கு மக்களால் விரும்பி கேட்கப்பட்டது, ரசிக்கப்பட்டது அப்படின்றது இல்லையா. நிறைய இசையமைப்பாளர்களுடைய இசையமைப்பில் இவங்க பாட்டு பாடியிருக்காங்க. ஜிவி பிரகாஷனுடைய இசையமைப்பில் பாடியிருக்காங்க, தாஜ் நூர் இசையமைப்பில் பாடியிருக்காங்க, ஹிப்காப் தமிழா அவருடைய இசையமைப்பில் பாடியிருக்காங்க, விஜய் ஆண்டனி அவருடைய இசையமைப்பில் பாடியிருக்காங்க, சாம் சிஎஸ் அவருடைய இசையமைப்பில் பாடியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தா 150 பாடல்களை இந்த பெண் பாடியிருக்கிறார். 150 சாங்ஸ், 150 சாங்ஸு ஒரு பாடகி பாடியிருக்கிறார் அப்படின்னா சும்மா சாதாரண விஷயமா? அதுவும் வேறு வேறு இசையமைப்பாளர்களுடைய இசையமைப்பு இடம்பெற்ற 150 பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிப்பட்ட திறமை வாய்ந்த
கவிதா கோபி பனங்கான் திரைப்படத்தில் அந்த படத்தின் கதாநாயகிக்கு தாயாக நடித்து தன்னுடைய நடிப்பு திறமையையும் படத்தில் வெளிப்படுத்தி இருந்தார் அப்படின்றதான். இதெல்லாம் பெரிய விஷயம் தானே. அதனால் இப்போ நிறைய பேர் பாட்டு பாடுவாங்க, நடிப்பாங்க, அவங்க யார் என்ன அப்படின்றது நமக்கு தெரியாமல் போயிடும் அப்படின்னு. இந்த விஷயங்களை எல்லாம் கட்டாயம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இங்கு நான் இதை கூறுகிறேன்.